அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்னதோட ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பங்குனி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் இதுவரை 11ஆம் இடத்துலேருந்து இப்போ 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அவரே ஆறுக்குடையவர் அப்படிங்கிறப்ப வேலையில் உங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையில் இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அல்லது வேலைக்காண்டி நீங்கள் இடமாற்றம் அல்லது வேலையில் ஒரு இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நாளுக்குடைய உங்களுக்கு சூரியன் 11ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் ஃபர்னிச்சர் ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ விரயங்கள் செய்யணும். அப்போ இதன் மூலயமா நீங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இதெல்லாமே வாங்கி போகிறது மூலயமா அது சுப விரயமாக ஆக்கி கொடுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு அடிப்படை கல்வி உயர்கல்வி இதெல்லாம் படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அந்த படிப்புக்காண்டி நீங்கள் நிறைய டைம் செலவழித்து படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் நிறைய கவனமாக படித்தா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளும் கண்டிப்பாக கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கைப்படுறதுனால நண்பர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளியில் சுற்றக்கூடிய அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் படிப்பில் ஒரு கவனம் தேவை அப்படிங்கிறது தான். அதே போல் உங்கள் குடும்ப நபர்கள் உங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருப்பாங்க. மூத்த சகோதரர் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. நண்பர்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறதா. சித்தப்பா வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதிரி பங்காளி சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாமே கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் அனைத்திலுமே கொஞ்சம் கவனம் தேவை. டாக்குமெண்ட் விஷயத்துலையும் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வழியில் ஒரு ஆதரவு கண்டிப்பாக உண்டு. அதே போல் அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த காலகட்டம் அதுக்கெல்லாம் முயற்சி செய்ய உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனாலையும் உங்களுக்கு திடீர் குடும்பம் அமைகிறதுமே திடீர்னு எதிர்பாராத வகையில் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுப்பாரு. அல்லது உங்களுக்கு திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச பணம் வட்டியும் முதலோட இந்த காலகட்டம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு உடல் தொந்தரவு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அதாவது சிறுநீரக பிரச்சனை மற்றும் ஏன்னா இங்கே 6 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ மருத்துவமனை செலவும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு தான். அப்போ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தொந்தரவு ஏற்படுத்தும். நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறப்ப முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது போல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. நன்றி.